எனது சகோதர சகோதரிகளை, இந்த 21வது அதிகாரமானது எசேக்கியா மன்னன் இறந்த பிற்பாடு அவருடைய மகன் மனாசே அரசனாகிறான். அவன் 55 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்கிறான். இங்க என்ன நடக்கிறது? எசேக்கியாவுக்கு மாறான ஒரு ஆட்சியை அவன் கொடுக்கிறான். கடவுளுக்கு தீயன செய்கிறான். இவர் எதையெல்லாம் அந்த மேட்டுகளை உடைச்சாரோ அதையெல்லாம் திருப்பி கட்டுகிறான். சில கம்பத்துகளை உருவாக்குகிறான். அது மட்டுமல்ல, பல பலிபீடங்களை உருவாக்கி வானத்தில் இருக்கக்கூடிய பரப்பனை நடப்பனை எல்லாத்துக்கும் பலியிடம் உருவாக்கி அதை வணங்க ஆரம்பிக்கிறான். இது மட்டுமல்ல, இவன் கடவுளுக்கு பெரிய ஒரு துரோகம் செய்கிறான் என்பதை கடவுள் பல நேரவே அவருக்கு சுட்டி காட்டியும் அவன் மனமாறவில்லை. இந்த போக்கானது அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் கடவுள் பெரிய ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். இதோ இந்த பாவத்திற்கு ஈடாக நான் இஸ்ராயலை அழிக்கப் போகிறேன், அவர்களுக்கு ஒண்ணுமில்லாமல் ஆக்கப் போகிறேன், மீதி எல்லாமே அவர்கள் அடிமையாக இழுத்து போக போகிறாங்க என்பதையெல்லாம் அவர் சுட்டி காட்டுகிறார். கடைசியில இதோ மனாசேவும் இறந்தவுடன் அவருடைய மகன் ஆமோன் அரசனாகிறான். 2 ஆண்டுகள் அவனும் அவருடைய தந்தையைப் போல பாவம் செய்கிறான். 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறான். அவருடைய வேலை ஆட்களை, பணி ஆட்களை அவன் சூழ்ச்சி செய்து கொள்ளுகிறார்கள். சூழ்ச்சி செய்தவர்களை அந்த மக்கள் எல்லாம் கொண்டு மறுபடியும் ஆமோனுடைய மகனை யோசியாவை அரசனாக மாற்றுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது கடவுளுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களை கடவுள் ஒரு கணமும் அவருக்கு புண்ணியம் செய்ய மாட்டார், அவர்களை சும்மா விட மாட்டார் என்ற எண்ண ஓட்டத்தோடு அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம். மனாசே அரசனான போது அவனுக்கு வயது 12. அவன் 55 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். எப்சிபா என்பவரே அவன் தாய். இஸ்ரேலர் முன்னிலிருந்து ஆண்டவர் விரட்டிய வேற்றினத்தாரனுடைய அருவருப்புகளை அவன் பின்பற்றி ஆண்டவரினுடைய பார்வையில் தீயன செய்தான். அவனுடைய தந்தை எசேக்கியான் தகர்த்தெறிந்த தொழுகை மேடுகளை அவன் மீண்டும் கட்டி எழுப்பினான். பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினான். இஸ்ரேல் அரசன் ஆகாபு செய்தது போல அசரே கம்பத்தை நிறுவினான். வானத்து படைகளையெல்லாம் வணங்கி வழிபட்டான். எருசலேமில் என் பெயர் விளங்கச் செய்வேன் என்று ஆண்டவர் கூறியிருந்த அந்த அவரது கோவிலில் அவன் பலிபீடங்களை நிறுவினான். ஆண்டவனுடைய இல்லத்தில் 2 முற்றங்களிலும் வானத்து படைகளுக்கெல்லாம் அவன் பலிபீடங்களை கட்டினான். மேலும் அவன் தன் மகனை நெருப்பில் பலியாக்கினான். குறி கேட்பதிலும் சகுனம் பார்ப்பதிலும் நம்பிக்கை கொண்டு குறி கூறுபவர்களோடும் சகுனம் பார்ப்பவர்களோடும் தொடர்பு கொண்டு ஆண்டவரின் பார்வையில் தீயன பொறிந்து அவர்களுக்கு சினமூட்டினான். மேலும் அவன் அசெராவினுடைய செதுக்கிய அந்த சிலையை ஆண்டவனுடைய இல்லத்தில் நிறுவினான். இவ்விடத்தை பற்றி ஆண்டவர் தாவீதிடமும் அவருடைய மகன் சாலமோனிடமும், இக்கோவிலிலும் இஸ்ரேலுடைய எல்லா குளங்களிலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமிலும் எனது பெயரை என்றென்றும் விளங்கச் செய்வேன். நான் இஸ்ரேலர்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் பின்பற்றி என் அடியான் மோசே அவர்களுக்கு அளித்த சட்டம் முழுவதையும் கடைபிடித்து வந்தால் அவர்களை நான் இனி அவர்களுடைய மூதாதையர்களுக்கு அளித்த நாட்டிலிருந்து அலையவிட மாட்டேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. மனாசே அவர்களை வழித்தவறி நடக்கச் செய்தான். அதனால் இஸ்ரேலர் தம் முன்னிலையில் ஆண்டவர் அழித்த வேற்றினத்தார் செய்ததை விட மிகுதியான தீயன செய்தார். ஆண்டவர் தம் அடியார்களான இறைவாக்கினர் மூலமும் சொன்னதாவது, யூதாவின் அரசன் மனாசே அருவருப்பான வழக்கங்களில் ஈடுபட்டு தனக்கு முன்னிருந்த எமோரிய செய்தவற்றை விட மிகுதியான தீயன செய்தான். தான் செய்த சிலைகளை வழிபடச் செய்து யூதாவை பெரும் பாவத்திற்கு உள்ளாக்கினான். எனவே இஸ்ரேலினுடைய கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இதோ நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் கேட்கும் ஒவ்வொருவருடைய 2 காதுகளும் அதிரும் அளவுக்கு கேடு வரச் செய்வேன். சமாரியாவுக்கு எதிராக நான் பிடித்த அளவு நூலையும் ஆகாப்பினுடைய வீட்டிற்கு எதிராக நான் பிடித்த தூக்கு நூலையும் எருசலேமுக்கு எதிராக பிடிப்பேன். ஒருவர் உள்ளும் புறமும் தட்டினை துடைத்து தூய்மையாக்குவது போல நானும் எருசலேமை துடைத்து தூய்மையாக்குவேன். எனவே எனது ஒருமை சொத்தில் எஞ்சியிருப்போரை கைவிட்டு அவர்களுடைய பகைவரிடம் அவர்களை ஒப்படைப்பேன். அப்பொழுது அவர்கள் எதிரிகளுக்கெல்லாம் இரையாகவும் கொள்ளையை பொருளாகவும் இருப்பார்கள்.
ஏனெனில் அவருடைய மூதாதையர் எகிப்திலிருந்து வெளிவந்த நாள் முதல் இன்று வரை அவர்கள் இடைவிடாமல் என் பார்வையில் தீயன செய்து எனக்கு சினமூட்டியுள்ளார்கள். மேலும் மனாசே எருசலேமில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நிரப்பும்படி மாசற்றோரின் குருதியை மிகுதியாய் சிந்தினான். இவ்வாறு அவன் பாவம் செய்ததோடு யூதா மக்களையும் ஆண்டவனுடைய பார்வையில் தீயன செய்ய வைத்து பாவத்திற்கு உள்ளாக்கினான். மனாசே ஆட்சியின் பிற நிகழ்வுகளும் அவன் செய்தவை யாவும் அவன் செய்த பாவமும் யூத அரசர்களுடைய குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? மனாசே தன் மூதாதையரோடு துயில் கொண்டு ஊசப்பூங்கா என்ற அவனது அரண்மனை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் ஆமோன் அரசனானான். ஆமோன் அரசன் ஆனபோது அவனுக்கு வயது 22. அவன் 7 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். யோற்றுபாவை சார்ந்த ஆரூசின் மகள் மெசுல்லமேத்து என்பவளே அவனது தாய். அவன் தன் தந்தை மனாசேயைப் போலவே ஆண்டவர் பார்வையில் தீயன செய்தான். தன் தந்தை நடந்த வழிகளெல்லாம் அவனும் நடந்தான். தன் தந்தை வணங்கிய வழிபாட்டு சிலைகளை அவனும் வழிபட்டான். அவன் தன் மூதாதையனுடைய கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தான். ஆண்டவனுடைய வழியில் நடக்கவே இல்லை. ஆமோனுடைய அலுவலர் அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவன் மாளிகையிலேயே அவனை கொலை செய்தனர். ஆனால் நாட்டு மக்கள் தங்கள் அரசன் ஆமோனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தவர்களையெல்லாம் கொன்றுவிட்டு அவனுடைய மகன் யோசியாவை அவனுக்கு பதிலாக அரசராக்கினார்கள். ஆமோனின் பிற செயல்களும் யூத அரசனுடைய குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஊசப்பூங்காவில் இருந்து அவனது கல்லறையில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுடைய மகன் யோசியா அவனுக்கு பதிலாக அரசரானார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.